மனைவி இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே. தாயை இழந்தால் தாய் கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்க. அதான் தாய், அதுதான் தாய் சகோதரர்களே. ஒரு அறிஞர் சொன்னார், நீ சின்ன வயசுல மலையில நலஞ்சிட்டு வந்தா, இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா படுங்க. மலையில நலஞ்சிட்டு வந்தா நானா கேட்பானோ, நானா மூளை இல்லையாடா மலையில நலஞ்சிட்டு வந்திருக்கிறாய். தாத்தா கேட்பாவா, ஒரு மூளையை பார்த்து ஒதுங்கிக்கலாம், ஒரு மூளையை பார்த்து ஒதுங்கி இருக்கலாமே. பாப்பா கேட்பாரா, கொண்டு வைத்திக்கலாமே, கொண்டு வைத்திக்கலாமே. உம்மா உம்மா இது ஒன்றையும் கேட்காம, தவளை கூட தேடாம, தண்ட முந்தானையால மகண்ட தலையை துவட்டி விட்டு விட்டு சொல்லுவாளாம், எந்த புள்ள வெளியிறங்கக்கூடிய நேரத்தில்தான் இந்த மழை பெய்யணுமா. இதான் தாய் சகோதரர்களே. மதிங்க, தாயிர காலில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். நீ பெரியாளாய் கல்யாணம் முடிச்சு புள்ளையெல்லாம் பெற்று முடியெல்லாம் நரைச்சி வீட்டுக்கு வாராரு. இப்ப வீட்டுக்கு வரப்போகல, இவர் பெற்ற புள்ள இவர கைப்பைய பாக்குமாம். கைப்பைய பாப்பா பாப்பா சாப்பிடுறதுக்கு என்ன கொண்டார? சாக்லேட்டா, பிஸ்கட்டா, கேப்பச்சினோவா, நட்டெல்லாவா, என்ன கொண்டாரா? மனைவி சட்டப்பைய பாப்பா, சட்டப்பைய. மாப்பிளக்காரன் குடும்பம் நடத்துறதுக்கு சல்லி கொண்டாரா? ஒரு மாசம் சாப்பாடு கொடுக்காம யாருக்கு வச்சிருக்கலாம் முடியாது. காலி கோட்டில் வைத்து நிற்கும். இது உண்மை, யதார்த்தம். இது யதார்த்தம். கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யதார்த்தம். ஆனா உம்மா இருந்தா கைப்பையையும் பார்க்க மாட்டாள், சட்டை பையையும் பார்க்க மாட்டாள், இந்த இறைப்பையை பார்ப்பாள். இந்த புள்ள பசியோட வாரானா, சாப்பிட்டு வாரானா. அதுதான் தாய் சகோதரர்களே. தாயை யார் நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சக்கராத்துல களிமா வராது. ரமலான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உம்ரா செய்தாலும் சரி, உங்க உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ரமலான்ல முடிவெடுங்க, இந்த ரமலான்ல முடிவெடுங்க. பெண்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கணவனை தாயை விட்டும் திசை திருப்பி விடாதீர்கள். ஒரு பொம்புல சொர்க்கம் போகணும், மாப்பிள்ளைய கண்ணியப்படுத்தினா தான் சொர்க்கம் போகலாம். பொம்பளைக்கு சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளையால, மாப்பிள்ளை சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளோட உம்மாவால. அல்லாஹ்வுடைய நியதி இது, அல்லாஹ்வுடைய சட்டம் இது, அல்லாஹ்வுடைய முடிவு இது. இதுல யாருக்கும் கையடிக்க இயலாது, யாருக்கும் கையடிக்க இயலாது. உம்மாவை நோகடிச்சு வாப்பாவை நோகடிச்சு. ஆஸ்திரேலியால சட்டம் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கால ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி மனித உரிமை இருக்குதான் ஸ்ரீலங்கால. அதே மாதிரி ஆஸ்திரேலியால மிருக உரிமை இருக்குது. மிருக உரிமை. என்னோட கூட்டாளி ஒருத்தர் இடத்துல போயிட்டு வந்தார். அவர் தங்கின வீட்டுக்கு பின்னூடு அந்த வீட்டுடைய ஓனர் ஒரு நாய். வீட்டுடைய ஓனர் யாரு? நாய். நாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். நாயை விட மோசமா சகோதரர்களே தாய். வெள்ளக்காரன் நாய்க்கு ஊழல் வச்சிருக்கிறான், சொத்தெழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எங்க சமூகம் பெற்ற தாய வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு வக்கு இல்லாம அநாத இல்லத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் ரோட்லையும் போட்டு விரட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா காரஜுல் இம்ராதஹு வஅகௌமஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸாமஹு. மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை ஒதுக்கும் காலம் வந்தால், மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை நோகடிக்கும் காலம் வந்தால், நண்பனுக்கு கட்டுப்பட்டு பாப்பாவை தூரமாக்கும் காலம் வந்தால், நெருப்பு மலையை எதிர்பாருங்கள். திருமிதியுடைய ஹதீஸ், நெருப்பு காத்து, பூமிக்குள் சுழி வாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்திலிருந்து கல் மாறி பொழிவது, எல்லாத்தையும் எதிர்பாருங்க. தாய நோகடிக்கும் காலம் வந்தால். சகோதரர்களே, ரமலான் மாதம் சந்தர்ப்பம் இது. பயான் முடிந்த உடனே யார் யாரெல்லாம் இரத்த பந்தத்தை துண்டித்திருக்கிறோமோ, எந்த பெண்கள் எல்லாம் இரத்த உறவோடு பேசாம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உம்மாவை நோகடிச்சோ
பாவமோ கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க உம்மாட.